ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க பிகே வந்தாச்சு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஸோ நேற்று வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழக அரசியல் களத்துல ரெண்டு பெரிய விஷயங்கள் அப்படின்றது நடந்திருக்கு. ஒன்று வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வெறும் ஒரு பைசால தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்துட்டு தங்கத்தினுடைய விலை இல்லாம வந்துட்டு இதர செலவுகள் இருக்கு இல்லையா, அதாவது ஹால்மார்க் முத்திரையா இருந்தாலும் சரி, அதை தாண்டி வந்துட்டு விபத்து காப்பீடு, போக்குவரத்து செலவு, பேக்கிங் சார்ஜ், இந்த மாதிரி தங்கத்தினுடைய விலை இல்லாம மற்ற எல்லா இதர செலவுகளுக்கும் சேர்த்து வெறும் ஒரு பைசாக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜாய் ஆலுகாஸ் நிறுவனம் இருக்கு இல்லையா, அவங்க வந்துட்டு டெண்டர் கேட்டிருக்காங்க. என்னடா இது, வெறும் ஒரு பைசால எப்படி இது அத்தனைத்தையுமே வந்துட்டு அடக்கம் பண்ண முடியும், எப்படி வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம பண்ண முடியும், அப்ப அந்த பொருளுடைய தரம் என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரியான கொஸ்டின் அப்படின்றது முன்வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு வந்துட்டு வழக்கம் போல சட்டமன்றத்துல பார்த்தோம் அப்படின்னா எதிர்கட்சி தலைவரான உதயநிதி இருக்கார் இல்லையா, உதயநிதியை போட்டு பொழந்து எடுத்திருக்காங்க தாவேகாவுடைய அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதை பத்தி தான் நம்ம விழாவாரியா பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம்னா தாவேகாவுடைய அந்த பிரச்சார டைம் இருக்கு இல்லையா, அப்ப கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள்லயே வந்துட்டு அண்ணன் சீர் திட்டம், தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அப்படின்ற மாதிரி பல திட்டங்கள் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருந்துச்சு. அன்னைக்கே வந்துட்டு பல கொஸ்டின்ஸும் முன் வச்சிருந்தாங்க. இதெல்லாம் வந்துட்டு சாத்தியமா, தங்கம் விற்கிற விலைக்கு வந்துட்டு இப்படிலாம் கொடுக்க முடியுமா, குழந்தைக்கு 1 கிராம்னு சொல்லி வச்சாலும் கூட எவ்வளவு நீங்க கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் முன் வைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டு தாவேகா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா ஜூன் 23 வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 750 கோடி ரூபாய் அப்படின்ற மாதிரி ஒதுக்கி இருந்தாங்க. தங்கத்துக்கான விலையை வந்துட்டு கவர்மெண்டே கொடுத்துரும். அன்னைக்கு தங்கத்தோட விலை என்னவோ அதை வந்துட்டு கவர்மெண்ட் கொடுத்துரும். அது இல்லாத இதர செலவு இருக்கு இல்லையா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஹால்மார்க், பேக்கிங், போக்குவரத்து, காப்பீடு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதர செலவுகளுக்கு வந்துட்டு டெண்டரை கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 10க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் டெண்டர் கேட்டிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ பல நிறுவனங்கள் வந்துட்டு 400 ரூபாய் ஆரம்பிச்சு 15,000 ரூபாய் வரைக்கும், சரவணா ஸ்டோர்ஸ் வந்துட்டு 15,000 ரூபாய் வரைக்கும்லாம் கேட்டிருந்தாங்க. ஆனா யாருமே எதிர்பார்க்காத விதத்துல வந்துட்டு பார்த்தோம்னா வெறும் ஒரு பைசாக்கு வந்துட்டு ஜாய் ஆலுகாஸ் நிறுவனம் இருக்கு இல்லையா, டெண்டரை கேட்டதோட மட்டும் இல்லாம L1 நிறுவனமாகவும் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப எல்லாருடைய கேள்வியுமே வந்துட்டு என்னவா இருக்கு அப்படின்னா, இல்ல அவங்க வந்துட்டு தெரிஞ்சுதான் இதை பண்றாங்களா, தெரிஞ்சுதான் வந்துட்டு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, ஒரு பைசா அப்படின்றதுடைய வேல்யூ வந்துட்டு இன்னைக்கு என்ன, அந்த ஒரு பைசால அவங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதனுடைய பின்னணி என்ன அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸும் முன்வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். வழக்கம் போல வந்துட்டு இந்த புரளிகள், அதை தாண்டி வந்துட்டு ஒரு சிலர் வந்துட்டு பேச ஆரம்பிப்பாங்க இல்லையா சோசியல் மீடியால, அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஏங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, விஜய் இருக்கார்ல, விஜய் வந்துட்டு ஜாய் ஆலுகாஸ் நிறுவனத்துல வந்துட்டு பினாமி மாறிங்க, விஜயினுடைய பினாமி சொத்து தான் இந்த ஜாய் ஆலுகாஸ் நிறுவனம் அப்படின்றதே. அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா முன்னாடிலாம் அடிக்கடி ஜாய் ஆலுகாஸ் ஆட் இருக்கு இல்லையா, ஜாய் ஆலுகாஸ் நிறுவனத்தினுடைய ஆட்ல எல்லாம் வந்துட்டு விஜய் நடிச்சுட்டே இருந்தாரு பாருங்க, விஜயனுடைய நிறுவனம் தான் அது. அதனாலதான் வந்துட்டு அவரே சொந்த பணத்துல பண்ற மாதிரி வெறும் ஒரு பைசாக்கு டெண்டரை போட்டு அவர் கம்பெனிக்கே கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள், வதந்திகளை கிளப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. பட் அது எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பைசா அப்படின்னு சொன்னதுனால நம்ம அந்த நிறுவனத்துக்கு தான், ஜாய் ஆலுகாஸ்க்கு தான் வந்துட்டு ஆர்டர்ஸ் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறமாவும் கவர்மெண்ட் வந்துட்டு இதே ரேட்டுக்கு வேற யாராவது செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டப்ப கல்யாண் ஜுவல்லர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்துட்டு நாங்களும் அதே ஒரு பைசாக்கு பண்ணி தரோம் அப்படின்னு சொன்னதுனால 70க்கு 30 அப்படின்ற விகிதத்துல வந்து 70% மோதிரங்கள், அதாவது கிட்டத்தட்ட வந்துட்டு 4,40,000 மோதிரங்கள் அப்படின்றத அமல்படுத்த இருக்காங்க, செய்ய இருக்காங்க. வருஷத்துக்கு 750 கோடி ரூபாய் அப்படின்றது ஒதுக்கப்படும். அப்படி இருக்கும்போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த 4 லட்சம் மோதிரங்கள்ல 70% வந்துட்டு நம்ம ஜாய் ஆலுகாஸ் நிறுவனமும் 30% வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ் நிறுவனமும் சேர்ந்து தயாரிப்பாங்க அப்படின்றதுக்கான பணி ஆணையும் நியமிக்கப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கத்துல இது
வந்துட்டு அண்ணாவினுடைய பிறந்த நாள்ல இருந்து இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்ற அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே பலருக்குமே புரியாத கேள்வி, வெறும் ஒரு பைசால அப்படி என்ன பண்ண முடியும், எப்படி வந்துட்டு இதை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்றதுதான். அது வந்துட்டு அந்த நிறுவனங்களுடைய லாப நட்ட கறக்க பொறுத்து அவங்க என்ன மைண்ட் செட்ல வந்துட்டு ஓகே சொன்னாங்க அப்படின்றது அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மை அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது விஷயத்தை கட் பண்ணி வந்தோம் அப்படின்னா, சட்டமன்றம் அப்படின்றது இருக்கு இல்லையா, சட்டசபை அப்படின்றதே இப்ப தினம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அடிதடிக்கு பஞ்சம் இல்லாம போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நேத்தும் அதே மாதிரிதான் வந்துட்டு பார்த்தோம்னா அமைச்சர் நிர்மல்குமார் இருக்கார் இல்லையா, நிர்மல்குமார் எந்திரிச்சு பேசும்போது வந்துட்டு மதிப்பிற்குரிய கரூர் கம்பெனி ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொன்னோனே கோயம்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் கரூர் சட்டமன்ற உறுப்பினர் நினைச்சேன். கோயம்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர் தான் 2021 உட்காருங்க 2021 இந்த துறைக்கு உட்காருங்க அதான் சொல்லிட்டு இருக்காங்க 2021 உதயநிதி டென்ஷன் ஆயிட்டாப்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கரூர் கம்பெனி இருக்கு இல்லையா, கரூர் கம்பெனினால அதிக லாபம் அடைந்தது என்னமோ அண்ணன் உதயநிதியும் அவருடைய மாமா சபரீசனும் தான் அப்படின்னே சொல்லலாம். அதனால கரூர் கம்பெனியை சொன்னதுனால கடுப்பான உதயநிதி எந்திரிச்சு பார்த்தோம் அப்படின்னா மாண்புமிகு சங்கி அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சாரி எரிசக்தி துறை அமைச்சர் அப்படின்னு சொல்ல மாண்புமிகு சங்கி அமைச்சர் மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தி துறை அமைச்சர் அவர்கள் பேசணும். நான் உன்னை இழுக்கவே இல்லையே, நீ ஏன் இப்போ உள்ள வந்த அப்படின்னு எழுந்த நிர்மல்குமார் இருக்கார் இல்லையா, அப்படி பார்த்தா பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்கட்சி தலைவர்னு கூட நான் சொல்ல முடியுமே அப்படின்னு பேச, மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்கட்சி தலைவர் நான் சொன்னா பாத்ரூம்ல 3 மணி எவ்வளவு நேரம், 5 நிமிஷம் ஆகுமா உட்காரணும், எல்லாருக்கும் பேச தெரியும். சட்டசபை ஒரே நாத்தம் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு காலகட்டத்துல எவ்வளவு கண்ணியமான இடமா இருந்தது, எவ்வளவு ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடந்துகிட்டு இருந்த ஒரு இடம் அப்படின்றது இன்னைக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இவங்க தப்பு அவங்க தப்பு அப்படின்லாம் கிடையாது. யார் பேசினாலுமே வந்துட்டு சட்டமன்றத்துல பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரையறை இருக்கு, ஒரு நடைமுறை இருக்கு. அது எல்லாமே கலைக்கப்பட்டு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவர்களா இருந்தாலும் சரி, எதிர்கட்சி தலைவர் உட்பட எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்களா இருந்தாலும் சரி, அடுத்தடுத்து வைக்கக்கூடிய விமர்சனம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது சட்டசபையினுடைய மாண்பு அப்படின்றது எங்க போய்கிட்டு இருக்கு அப்படின்ற கொஸ்டினை முன் வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம உங்கள்கிட்ட தான் ஆதாரம் இருக்குன்னு சொல்றீங்களே, உங்க டேபிள் மேலதான் இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அதை வந்துட்டு நீங்க ஓபன் பண்ணுங்க. அதுல வந்துட்டு ஆதாரம் இருந்துச்சுன்னா தைரியமா நீங்க ஆக்ஷன் எடுங்க. இந்த உருட்டல் மக்களுக்கெல்லாம் திமுக பயப்படாது அப்படின்னும் முதலமைச்சரை சீண்டி இருக்காரு உதயநிதி. எந்நேரத்துல அந்த ஃபைல் ஓபன் ஆகும், யார் யார் உள்ள போறாங்க அப்படின்ற கொஸ்டினும் அரசியல் வட்டாரத்துல ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சோ நீங்க இந்த விஷயங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். தட பை பை. மட்டமாமே